வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி நம்ம வந்து ரிவிஷன் எக்ஸாம் வந்து இப்போ அடுத்தது லைன் பை லைனாக நீங்கள் எழுதுவீங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிவிஷன் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா இதை எந்த மைண்ட் செட்டோட எழுதணும் அப்படின்னா தட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் எழுதணும். ஏன்னா ரிவிஷன் எக்ஸாம் நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு வந்து மொத்தம் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் உங்களுக்கு மொத்தம் யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மொத்த யூனிட்டுமே வந்து யூ ஹேவ் டு மேக் ஷுர் தட் யூ ஆர் கம்ப்ளீட்டிங். அண்ட் இதை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் யூ கேன் டூ இட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூனிட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாமுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு. அந்த டைமில் மேக் ஷுர் தட் யூ ஆர் taking your full effort and studying whichever subject which you have not touched. லைக் நீங்கள் வந்து சில யூனிட்ஸ் வந்து லைக் நம்ம இது அப்புறமா படிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருப்பீங்க. அந்த யூனிட்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து முடிச்சிடுங்க. ஸோ தட் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து நீங்கள் படிக்கும் போது அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை தான் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோலையும் நான் சொல்கிறேன். தட் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு டைம் இருக்கிற டைமில் அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து எந்த யூனிட்டை கவர் பண்ணலையோ அந்த யூனிட்டை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி வந்து எல்லா யூனிட்ஸையும் கவர் பண்ணுறது அப்படின்றது தான் நம்மளோட மேஜர் எய்ம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யூனிட் 1 அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், யூனிட் 2 வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், யூனிட் 3 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஃபண்டமெண்டல். ஸோ இந்த 3 யூனிட்ஸையுமே வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருப்பீங்க. ஏன்னா இதை படிக்கும் போது நம்மளுக்கு வந்து வி ஹேட் அ லாட் ஆஃப் டைம். ஏன்னா இதை படிக்கும் போது நம்மளுக்கு வந்து அப்போ தான் வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு நிறைய டைம் இருந்திருக்கும். அதனால் நம்ம இதை வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க இந்த 3 யூனிட்ஸுமே. இந்த 3 யூனிட்ஸும் வந்து நீங்கள் வந்து கம்மியாகவே ரிவைஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லாவே தரோவாக இருப்பீங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த 3 யூனிட்ஸை வந்து லெஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து யூனிட் 4 பார்க்கலாம், குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். யூனிட் 5 வந்து அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர். யூனிட் 6 வந்து ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் அ பார்ட்னர். ஸோ வென் கம்பேர்ட் டு யூனிட் 1, 2, 3 இதை வந்து நீங்கள் வந்து ஒரு செகண்ட் லெவல்னு வச்சுப்போம். ஏன்னா வந்து இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருப்பீங்க. வேறஸ் இதை வந்து செகண்ட் லெவலில் போட்டிருப்போம். இது வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க, பட் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்களான்னு கேட்டால் கிடையாது, கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. பட் இதில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 3 யூனிட்டில், அதாவது யூனிட் 4, யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 இந்த 3 யூனிட்லையுமே நீங்கள் வந்து மேஜராக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எதை நீங்கள் வந்து சுத்தமாக படிக்கலையோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த ப்ரிப்பரேஷன் டைம் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து ஹாலிடேஸ் இருக்கும். அந்த டைமில் வந்து மேக் ஷூர் நீங்கள் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி அந்த யூனிட்ஸை வந்து முடிச்சிட பாருங்கள். ஸோ தட் இட் வில் பி ஈஸி. அண்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம பேச போனோம் அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்த்தா தான் நம்மளால் வந்து நல்லா எக்ஸாமில் போட முடியும். ஸோ மேக் ஷூர் நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து போட்டு பாருங்கள். ஸோ தட் இட் வில் பி ரியலி ஈஸி. நெக்ஸ்ட் யூனிட் 7, யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 நம்ம பார்த்தோம். யூனிட் 7 கம்பெனி அக்கௌண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வென் கம்பேர்ட் டு அதர் யூனிட்ஸை பார்க்கும்போது இந்த யூனிட்டில் வந்து கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கொஞ்சம் நல்லா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் யூ ஃபோக்கஸ் இட். யூனிட் 8 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 9 ரேஷியோ அனாலிசிஸ், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஏன்னா வந்து ரேஷியோ அனாலிசிஸ் இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல் உங்களோட எக்ஸாமில். ஸோ இதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ இப்போ நம்ம இந்த 3 யூனிட்ஸையும் எடுக்க போனோம் அப்படின்னா இட்ஸ் ஆன் யோர் 3rd லெவல். ஏன்னா இதில் வந்து நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்க மாட்டீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இது கொடுத்த இந்த ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், 3rd லெவல் இருக்கா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் நீங்கள் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் வந்து 3rd லெவலில் கொடுத்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் செகண்ட் லெவலில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் 3rd லெவல் கொடுத்துருக்க மாட்டீங்க. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, யூ ஹாவ் டு ஷோ மச் இம்பார்ட்டன்ஸ் டு யோர் 3rd லெவல். ஓகேவா? ஸோ 3rd லெவலில் நீங்கள் வந்து மச் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த 3 யூனிட்ஸும் கவர் பண்ண முடியும். ரேஷியோ அனாலிசிஸ்லேருந்து நிறைய ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரேஷியோ அனாலிசிஸ் எவ்வளோ முடிக்க முடியுமோ அதை முடிச்சிடுங்க. ஸோ கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவும் யூனிட் 7 அண்ட் யூனிட் 9 இது ரெண்டுத்தையும்
நீங்கள் வந்து நல்லா முடிச்சுட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் போயிடுங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் வந்து நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் when compared to யூனிட் 7 and யூனிட் 9. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்க்கு போயிடுங்க. ஸோ இதுதான் தேர்ட் லெவலில் நான் சொல்ல வேண்டியது. இது வந்து நீங்கள் நிறைய டைம் கொடுத்து படித்தா மட்டும்தான் இந்த தேர்ட் லெவலில் வந்து நீங்கள் முடிக்க முடியும். ஸோ மேக் ஷூர் யூ ஃபோக்கஸ் a lot in யூனிட் 7, யூனிட் 8 and யூனிட் 9 so that you can aim at getting a good மார்க்ஸ் இன் யோர் ரிவிஷன் எக்ஸாம். அண்ட் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி தான் ரிவிஷன் எக்ஸாம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நினச்சி எழுதணும். அதர் தென் தட் நம்மளுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் வச்சு எழுதுகிற மாதிரி நினச்சி எழுதுனா தான் we can get good marks in public exam also. ஸோ ஏன்னா இது வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி தான். நீங்கள் வந்து பப்ளிக்கு பண்ணுறதை தான் வந்து நீங்கள் ரிவிஷனில் வந்து பண்ணுவீங்க, அதுதான் சொல்கிறேன். ஸோ இது மூணும் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த 2 லெவலில் காமிச்சதோட இதில் வந்து கம்மி ஃபோக்கஸ் வந்துருக்கும். அதனால தான் சொல்கிறேன் ஷோ மச் இன்ட்ரெஸ்ட் இன் தீஸ் 3 யூனிட்ஸ். அண்ட் வென் வி டாக் அபவுட் தி லாஸ்ட் யூனிட் விச் இஸ் யூனிட் 10. யூனிட் 10 பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் தியரி. அண்ட் இதிலிருந்து உங்களுக்கு கம்பல்சரி ஒரே ஒரு கொஸ்டின் வரும். லைக் சில டைம் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு மேக் ஷோர் நீங்கள் எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வென் கம்பேர் டு அதர் யூனிட்ஸ், இந்த யூனிட் வந்து வெயிட்டேஜ் நீங்கள் கம்மியாகவே வச்சுருந்தா கூட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா தியரி பார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் யூனிட். ஏன்னா தியரி தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இதில் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் டேலி. ஸோ அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் 10 யூனிட்ஸ். இந்த 10 யூனிட் ஆன ப்ரிப்பரேஷன் எப்படி அப்படின்றத ஒரு ஜிஸ்ட் மாதிரி நான் இப்போ சொல்கிறேன். நம்ம வந்து இதை 3 லெவல்ஸாக பிரிச்சிருக்கோம். லெவல் 1ல் வந்து யூனிட் 1, 2, 3 இருக்குது. லெவல் 2ல் வந்து யூனிட் 4, 5, 6 இருக்குது. லெவல் 3ல் வந்து யூனிட் 7, யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து இது வந்து உங்களுக்கு வந்து காமனாக நான் வச்சுருக்கேன் யூனிட் 10. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் தட் மச் லைக் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. பட் நீங்கள் தியரியில் நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் விச் ஆர் த கொஸ்டின்ஸ் விச் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் கிளாஸ் 12 அக்கௌண்டன்சி. அந்த வீடியோவை நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஸோ தட் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். நீங்கள் வந்து யூனிட் 10ல் என்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும்னு தெரியலனா கூட போய் பார்க்கலாம். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுக்குறேன். வாட்ச் நெக்ஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி தேர். அண்ட் அதர் பிளேலிஸ்ட் ஃபார் 12th standard அக்கௌண்டன்சி இஸ் தேர் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த லெவல்ஸில் நான் காமிச்ச மாதிரி இந்த தேர்ட் லெவலில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா இதை நீங்கள் படிக்கும் போது என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதும் போது இதையும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் கைண்ட்லி மேக் ஷூர் ஷோ தட் இன்ட்ரெஸ்ட் இன் யூனிட் 7, 8, 9 and 10 ஸோ தட் இட் வில் பி ஈஸி டு கவர் என்டையர் சிலபஸ். அண்ட் இதுக்கு அடுத்து தான் நான் வந்து போட போகிற வீடியோ வந்து ஸ்டடி பிளான் ஃபார் 12th standard அக்கௌண்டன்சி. ஸோ நீங்கள் வந்து ஒரு யூனிட்டையும் எப்படி வந்து மேஜராக எந்த டைமில் கவர் பண்ணலாம் அப்படின்றத ஐ வில் பி ஃபர்தர் டாக்கிங் அபவுட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ தட் நீங்கள் வந்து உங்களோட 10 யூனிட்ஸையும் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படி நீங்கள் வந்து புக்கை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்றது தான். அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை தான் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லெஸ் கவர் பண்ண சாப்டர்ஸை முடிச்சிடுங்க. அண்ட் வென் யூ கம் டு தி எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப் வித் தி சாப்டர்ஸ் விச் யூ ஹவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். நீங்கள் எந்தெந்த சாப்டர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களோ அந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து முடிக்காத சாப்டரை வந்து ஆல்ரெடி முடித்ததுனால இப்போ நீங்கள் படிக்கும் போது இட் வில் பி ரியலி ஈஸி. ஸோ இதுதான் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய வே. இது வந்து இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வெரி ஈஸி டு கவர் தி என்டையர் 10 யூனிட்ஸ். அண்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபார் யோர் பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் போட்டிருக்கேன். அண்ட் ஃபார் ரிவிஷன் எக்ஸாம் அப்கமிங் வீடியோஸ்லையும் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும். அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு யூனிட்லையும் நீங்கள் பேஸாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எல்லா யூனிட்லையும் லைக் நான் சொல்கிறது ஆல் 9 யூனிட்ஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்து யூனிட் 10ல் வந்து 5 மார்க்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. லைக் தியரியில் சம்டைம்ஸ் கேட்பாங்க. பட் த லைக் உங்களுக்கு வந்து ஏ ஆர் பின்னு உங்களுக்கு கொடுக்கும்போது 5 மார்க்ஸில் நீங்கள் அந்த ஏ வந்து கம்ப்யூட்டர்ஸ் அக்கௌண்டிங் சிஸ்டம்லேருந்து ஒரு தியரி கேட்டாங்கன்னா நீங்கள் அதை விட்டுடலாம். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இதையும் நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் எய்மிங் அட் கெட்டிங் செம்டம் கவர் திஸ் சாப்டர் ஆல்சோ. பட் if you think like I will cover only unit 1 to 9 அப்படின்னா இது ஆப்ஷனில் விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி கேட்பாங்க அப்படின்னா யூனிட் 10ல் ஒரு தியரி கேட்டுட்டு வேற ஒரு யூனிட்லேருந்து இன்னொன்று ஒரு தியரி லைக் இஃப் த கொஸ்டின் பேப்பர் இஸ் டஃப் அப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 தியரி கேட்பாங்க. அப்போ அந்த 2 தியரி கேட்கும்போது ஒரே யூனிட்லேருந்து கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த யூனிட் 10 விட்டால் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் வேற யூனிட்டில் படித்த தியரி வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன் அப்படின்னா 5 மார்க்ஸை வந்து ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணுங்கள். 5 மார்க்ஸ் இஸ் very important. So make sure that you study your 5 marks.
அண்ட் 5 மார்க்ஸ் முடிச்சதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் யோர் 3 மார்க்ஸ் and then finally your 2 marks and 1 marks. ஸோ இந்த பேட்டர்னில் போங்க. ஏன்னா வந்து இது வந்து நான் மேஜராக எதுக்கு சொல்லுவேன் அப்படின்னா, இந்த பேட்டர்னில் போகிறது வந்து இந்த பேட்டர்னில் போகிறது வந்து this is for chapters which you have already studied. நீங்கள் ஆல்ரெடி படித்த சாப்டர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த யூனிட்ஸ்க்குலாம் வந்து யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரைக்கும் இந்த பேட்டர்னில் போங்க. வேறஸ் யூனிட் 7, 8, 9 வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யூ கோ இன் திஸ் வே, இந்த வேலே போங்க. ஏன் அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து படித்தா தான் இட் வில் பி ஈஸி. ஓகேவா? அண்ட் அதிக வெயிட்டேஜ் 5 மார்க்ஸ் கொடுங்க. இந்த வந்து ப்ரிப்பரேஷன் இதுவில் நான் மேஜராக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யூ கேன் ஸ்கோர் மோர் மார்க்ஸ் இன் 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸில் நீங்கள் அதிக வெயிட்டேஜ் கொடுங்க. ஸோ தட் இட் வில் பி ரியலி ஈஸி ஃபார் யூ டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எப்படி வந்து ரிவிஷன் எக்ஸாமுக்கு ஃபுல் புக்கையும் எப்படி கவர் பண்ணுறது அப்படின்றது தான் பார்த்தோம். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பிளேலிஸ்ட் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அடுத்தடுத்த வீடியோஸ் லைன் பை லைனாக 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கு வரப்போகுது. மேக் ஷூர் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஸோ தட் யூ வில் பி notified whenever I upload a new video. ஸோ பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போல்லாம் நான் ஒரு நியூ வீடியோ போடுறேனோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ஆல்சோ யாரெல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹவு டு ஸ்டடி ஃபார் யுவர் ரிவிஷன் எக்ஸாம், பிகாஸ் ரிவிஷன் எக்ஸாம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்படி வந்து பப்ளிக் எக்ஸாமை பார்க்குறீங்களோ, ரிவிஷன் எக்ஸாம் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். உங்களுக்கு அதில் தான் வந்து ஒரு கிளியரான கிளாரிட்டி, ஓகே பப்ளிக் எக்ஸாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாமில் தான் தெரிய வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ மேக் ஷூர் தட் யூ ஃபோக்கஸ் அ லாட் ஆன் ரிவிஷன் எக்ஸாம். ஏன்னா வந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதின எக்ஸாம் வந்து ஜஸ்ட் 3 units 6 units அந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதியிருப்பீங்க. பட் வேறஸ் யுவர் ரிவிஷன் எக்ஸாம் யூ வில் பி ரைட்டிங் தி என்டையர் சிலபஸ். யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் போட வேண்டியது வந்து நிறைய இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு ஷோ யுவர் ஃபுல் இன்ட்ரெஸ்ட். அண்ட் நீங்கள் இதை வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் போடுற மாதிரியே போடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த ப்ரிப்பரேஷன் டைம் தான் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஷோ யூர் ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ரிவிஷன் எக்ஸாம். ஸோ அப்போ பப்ளிக் எக்ஸாமில் வரும்போது உங்களுக்கு மச் மோர் ஈஸியராக இருக்கும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபோக்கஸ் ஆன் யூனிட்ஸ் விச் யூ ஹேவ் நாட் கவர்ட். எந்தெந்த யூனிட் நீங்கள் லெஸ் கவரேஜ் கொடுத்துருக்கீங்களோ அந்த யூனிட்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. ஸோ தட் நீங்கள் ரிவிஷன் எக்ஸாம் முன்னாடி நீங்கள் வந்து ஆல்ரெடி படித்து முடித்த யூனிட்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபார் கவரிங் தி என்டையர் புக். And also make sure you subscribe Accounts with Aish YouTube channel. We'll see you in my next video. Thank you for watching. Thank you.